ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 1985ல வெறும் 5000 முதலீட்டை வச்சு ஆரம்பிச்சாரு. எப்படி 60,000 கோடி வரைக்கும் சம்பாதிச்சாருன்றத இந்த வீடியோல பார்ப்போம். பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்கும் தெரியும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பாஷா ஆஃப் தலால் ஸ்ட்ரீட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டின் ராஜான்னு சொல்றாங்க. இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட சீக்ரெட் என்ன, அவரோட லைஃப் ஹிஸ்டரி என்ன, அவர் எப்படி பணம் சம்பாதிச்சாருன்றத இந்த வீடியோல பார்ப்போம். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே டாடா டீல 43 ரூபாய்க்கு வாங்கி 143 ரூபாய்க்கு வித்திருக்காரு. வித்தின் 3 monthsல 5 lakhs கிட்ட ப்ராஃபிட் பார்த்திருக்காரு டாடா டீல. இந்த டாடா டீ தான் இப்போ டாடா கன்சூமர் ப்ராடக்டா ரன் ஆயிட்டு இருக்கு. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1180 கிட்ட இருக்கு. லாஸ்ட் 1 yearல நியர்லி 40% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் பண்ணி 25 lakhsக்கு கொண்டு வந்திருக்காரு. 1987ல இருந்து 1989 வரைக்கும் ஷீஷா கோவால 6 to 7 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி 3ல இருந்து 4 கோடி ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்திருக்காரு. இந்த ஸ்டாக் வந்து இப்போ வேதாந்தாவா டிஸ்பிளே ஆகி 427 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 yearல நியர்லி 80% கிட்ட ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க இந்த ஸ்டாக். இவர் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகுதான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இவரோட சக்சஸ்ஃபுல்லான ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லூபின், டைட்டன், கரூர் வைஸ்யா பேங்க், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட் கொடுத்தது. ஆனா ஃபெயிலியர் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா DHFL, பாட்ரானிக்ஸ், A2Z மெயின்டெனன்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அவருக்கு ஃபெயிலியரும் ஆயிருக்கு. இவரோட டாப் 10 ஹோல்டிங்ஸ் படி பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது எப்பவுமே டைட்டன் தான். ஏன்னா அவர் 2002ல இருந்து 2003க்குள்ள அவர் நிறைய பர்ச்சேஸ் பண்ணாரு. ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து அந்த இயர்ல வெறும் 3 ரூபாய்க்கு கிடைச்சது. இப்போ அதோட வர்த் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 16,409 crores கிட்ட இருக்கு. அடுத்தது வந்து லூபின் வந்து டபுள் டிஜிட்ல வாங்கின ஸ்டாக்ஸோட வர்த் வந்து இப்போ பாத்தீங்கன்னா 900 crores கிட்ட இருக்கு. அடுத்தது எஸ்காட், கரூர் வைஸ்யா பேங்க், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஃபெடரல் பேங்க், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சூஸ் பண்ணி ப்ராஃபிட்டும் பார்த்திருக்காரு. அவரோட முக்கியமான சக்சஸ் சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு இன்வெஸ்ட் மட்டும் பண்ணல, நிறைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணிருக்காரு. எப்பவுமே ட்ரேடிங் தனியா இன்வெஸ்ட்மெண்ட் தனியா பண்றதுல பெரிய கெட்டிக்காரர்னு சொல்லுவாங்க. இவரோட மெயினான ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 1, எப்பவுமே கேரண்டியான கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது நம்பகத்தன்மை இல்லாத கம்பெனில போக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அதனால தான் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சூஸ் பண்ண கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டாடா டைட்டன். ரூல் நம்பர் 2, எப்பவுமே அவர் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. பிகாஸ் லார்ஜ் கேப்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எப்பவுமே காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ள வர்றவங்க ப்ராஃபிட்ஸ் அவ்வளவா பார்க்க முடியாது. ரூல் நம்பர் 3, ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா ரொம்பவே பொறுமையா இருக்கணும். ஏன்னா எவ்வளவுக்கு அவ்வளோ ஸ்டாக்ஸ் நீங்க ஹோல்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ரூல் நம்பர் 4, எது பண்ணாலும் பேஷனா பண்ணணும். இவரோட இந்த டாப் 10 ஸ்டாக்ஸ்ல இன்னமும் இந்த 2 ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த 2 ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், EV, IT, ஃபார்மா, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஃபெடரல் பேங்க். கேரளாலேயே இவங்க லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டர் கம்பெனி. அது மட்டும் இல்லாம டெபிட் கார்டு, தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்கம் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா லோன் ப்ராசஸிங்ல இருந்து 27%, கார்டுல இருந்து 16%, ஜெனரல் சர்வீஸ் சார்ஜஸ்ல இருந்து 12%, எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து 8% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 193 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 47,221 crores கிட்ட இருக்கு. PE ரேஷியோ வந்து 11லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 205லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 130லயும் இருக்கு. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.52% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 23,565 crores கிட்ட கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 3,928 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல நியர்லி 44% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா FIIல 28%, DIIல 45%, பப்ளிக்ல 26% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 years ப்ராஃபிட் growth வந்து நல்லா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனி ஹேஸ் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. செகண்டா பார்க்க போறது கரூர் வைஸ்யா பேங்க். இவங்க வந்து ஒரு பேங்கிங் செக்டர் ரிலேட்டட் கம்பெனி. பிசினஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரீட்டைல் பேங்கிங்ல 64%, கார்பரேட் பேங்கிங்ல 18%, ட்ரெஷரி 17%, அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்றாங்க. அதர் பேங்கிங் ஆபரேஷன்ல வந்து 1% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 215 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 17,309 crores கிட்ட இருக்கு.
பிஇ ரேஷியோ வந்து 10லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 233லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 116லயும் இருக்கு. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து நியர்லி 2 கிட்ட இருக்கு. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.12% வந்து per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 8,203 crores கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 2024ல பாத்தீங்கன்னா 1,605 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 72% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 2%, எஃப்ஐஐ வந்து 15%, டிஐஐ வந்து 35%, பப்ளிக் வந்து 46% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ப்ராஃபிட் growth வந்து நல்லா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸா கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு.